அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்விக்கான பதிலை நீங்கள் ஊகிக்க முடிந்தால் நிச்சயமாக நீங்கள் கெட்டிக்காரராகத்தான் இருப்பீர்கள். இதோ உங்களுக்கான ஒரு கேள்வி. காட்டில் ஒரு புலி ஒரு மானை துரத்துகிறது. அந்த மான் அந்த புலியிடமிருந்து தப்பித்து ஓடும்போது கடவுளிடம் வேண்டுகிறது, கடவுளே, எப்படியாவது இந்த புலியிடமிருந்து தப்பிக்க ஒரு வழியை காட்டு. அதே சமயம் புலியும் கடவுளிடம் வேண்டுகிறது, எப்படியாவது நான் மானை பிடித்து விட வேண்டும், இல்லையென்றால் நான் பசியால் இறந்து விடுவேன். கடவுள் கூறினார், புலியிடமிருந்து தப்பிக்கும் ஆற்றலை நான் மானுக்கு கொடுத்திருக்கிறேன், மானை விரட்டி பிடிக்கும் ஆற்றலை புலிக்கும் நான் தந்துவிட்டேன். இப்பொழுது அவைகளின் வெற்றி அவைகளின் மனோநிலையில் உள்ளது, அவைகளின் நம்பிக்கையை சார்ந்தது, நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்றார். 100% சத்தியமான வார்த்தைகள் இவை. உண்மை நண்பர்களே, வெற்றி பெறும் அனைத்து தகுதிகளும் நம்முள் உள்ளது. நமது மனோநிலையில்தான் அது முடிவு செய்கிறது. உங்களின் வாழ்க்கை வெற்றியா இல்லை தோல்வியா யார் நிர்ணயிக்கிறார்கள்? உங்கள் மனநிலை தான் நிர்ணயிக்கிறது, உங்கள் நம்பிக்கை தான் நிர்ணயிக்கிறது. You reject yourselves, the world cannot support you. Let world reject you, you don't reject yourselves. நீ ரிஜெக்ட் பண்ணாத, உலகம் வேணா ரிஜெக்ட் பண்ணட்டும். இது யார் நிர்ணயிப்பது? பிடிவாதமான உன் மனநிலை. நான் விட்டுட்டு போயிடுவேன் மனநிலை, தோல்வி மனநிலை, வெற்றி அடைவேன் மனநிலை, நான் தொடர்ந்து முயற்சிப்பேன் மனநிலை, மீண்டும் மீண்டும் முயற்சிக்க போகிறேன் மனநிலை, வெற்றி காணும் வரை முயற்சிப்பேன் திடமான மனநிலை. இந்த உலகத்தில் நீ எல்லாம் இழந்தாலும் உன்னை நீ இழக்காத வர வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக ஜெயித்து விடுவாய். வளர்ச்சி கொடு.